ட்ரம்ப் அவர்களோட ஸ்பீச் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. மக்கள் கிட்ட பேசினாரு, ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஈஸ்டர் இல்லையா? பல விஷயங்கள் கொடுத்திருக்காரு. இதுல மிக முக்கியமான விஷயங்கள். இதுல நம்ம போன பதிவு சாரி கொஞ்சம் வீடியோ போட முடியல. த்ராட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் பேசவும் முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான். இதுக்கப்புறம் தொடர்ந்து போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மன்னிச்சிருங்க. இப்ப நம்ம மெயினான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவரோட ஸ்பீச்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாரு. ஸோ இதுல இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ இந்த ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது 155. 4 பாம்பர், 64 ஃபைட்டர் ஜெட்ஸ், 48 ரீஃபியூலிங் டேங்கர்ஸ், 13 ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட். 13 ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட். அது கூட இன்னும் பல அப்படிங்கள சொல்றாரு. எதுக்கு? 2 க்ரூ மெம்பரை காப்பாத்து அப்படிங்கள சொல்றாங்க. F-15 போர் விமானத்தோட விமானிகள் தாக்கப்பட்டதுனால அவங்க தரையிறங்கினாங்க. ஸோ அந்த தரையிறங்கின நபர்களை சேஃபா மீட்டெடுக்கிறதுக்கு இவ்வளவு பேரா 185 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஈடுபடணுமா அப்படின்ற கேள்விகள். இதுல ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க, எவ்வளவு பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க கிரவுண்ட்ல அப்படிங்கிறது போல. உடனே பின்னாடி திருப்பி எக்ஸத் அவர்கிட்ட கேட்பாரு, ஏன்பா அப்படிங்கிறது போது அது சீக்கிரட்டுங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் நூத்துக்கணக்கான பேர் அப்படிங்கிற பண்ண ட்ரம்ப் அவர்கள். நூத்துக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 நபர்களை காப்பாத்துறதுக்கு அந்த பகுதிகளில் கொண்டு போய் தரையிறக்குவாங்களாம். அதுவும் ஈரான்குள்ள அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இனிஷியலா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரோடு இவாக்குவேஷன் ஜோன் ஒன்று உருவாக்கி இருக்காங்க அமெரிக்கா. ஸோ அந்த இவாக்குவேஷன் ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட வீரர்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால 28 கிரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. லேஸ்ல இல்ல, எல்லாமே இம்பார்ட்டன்ட். சைட்ல இமேஜ் ஸ்லோடா இருக்கும், நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. 28 குழிய தோண்டி கிணறு தோண்டி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குண்டுகள் அங்க விழும்போது ரோடுகள் சேதமடைய ஆரம்பிக்கும். இதனால வேகமா ஈரானோட வீரர்கள் அங்க வர முடியாது அந்த பகுதிக்கு. அந்த இடத்துல மட்டும் சண்டை நடந்துச்சுன்னா போதும். மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் லஜிஸ்டிக்கல் லைன், அதாவது உதவிகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக ரோடு எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. எங்க அந்த இஸ்பஹான் ப்ராவின்ஸ் அந்த இடத்துல தாக்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல ரோடு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஒரு குழியும் வந்து பாத்தீங்கன்னா 9 மீட்டர் வைடு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மிக பெரும் ஆழமான குழிகளை தோண்டி விட்டுருக்காங்க அமெரிக்கா. ஸோ ரோடு பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிறாங்க. ரஃபா 20 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை சுத்தி அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் அந்த இடத்துல பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ விமானங்களை அந்த இடத்துல தரையிறக்கி இருக்காங்க. இதுல 2 MC-130 ரக விமானங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா 100 ஸ்பெஷல் ஆபரேஷன் டீமை வந்து பண்ண போர்ஸ அங்க இறக்கி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது என்ன மேத்து? ஏன் அப்படின்னா ராய்டர்ஸ் மிக பெரும் நிறுவனங்களே வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இத கொஸ்டின் பண்ற மாதிரியான விஷயங்கள். ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் அமெரிக்காவது 100க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா 2 F-15 க்ரூ, அதுவும் ஃபைனல் மெம்பரை காப்பாத்துறதுக்காக மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆகி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருந்திருக்கும். ஏன்னா டேக் ஆஃப் ரிஸ்க் ஆகி அந்த கமாண்டர்ஸே வந்து பண்ண அங்கேயே விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அமெரிக்கா. ஸோ ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஆப்ரேஷனா அமெரிக்கா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம போன மேப்லயே தெளிவா சொல்லிட்டோம், இது ஒரு F-15 பைலட் ரெஸ்கியூ பண்றதுக்கான ஆப்ரேஷன் மாதிரி தெரியல அப்படிங்கிறது போல. ஸோ F-15E ரக அந்த வெக்ரேஜ் விழுகக்கூடிய சைட், அப்புறம் ரோடுல நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மலை சார்ந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி என்னமோ அமெரிக்கா செய்யறதுக்கு திட்டமிட்டு இது போல செஞ்சிருக்காங்க மவுண்டைன் ரேஞ்ச்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்பஹானுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. கைவிடப்பட்ட பகுதி, அதாவது அதிகமா மக்கள் இல்லாத ஒரு பகுதியாகவும் இருக்கு. அந்த பகுதிய ஒரு ஒரு ஸ்பாட்டா அமெரிக்கா சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி ஈரான் அந்த இடத்துல யுரேனியமா பதுக்கி வச்சிருக்கலாமா.
ஸோ அத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த பகுதிகள கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்காக, இது போல ஒரு மாபெரும் ஆப்பரேஷன அமெரிக்கா செஞ்சிருக்காங்களாம். ஏன்னா 100 நபர்கள் உள்ள இறங்கியிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னா, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் பல அனலிஸ்ட்கள் வந்து பார்க்குறாங்க. அதாவது இது ஈரான் தரப்புலருந்து வரக்கூடிய செய்தி. ஈரானோட மீடியாக்கள்ல. அதாவது நார்மலா ஈரானோட அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவோட விமானங்கள் அங்க தாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்ப தாக்கப்படம்போது அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது, சிவிலியன் ஃபேக்கான ஐடிஸ் வந்து பண்ணா சிவிலியன் ஐடிஸ் போல பல டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கு. ஈரானோட காசு, பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அ ஹெலிகாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் அங்கங்க விழுந்திருக்கு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் மாரி இல்ல. ஏன்னா, நார்மலா ரெஸ்க்யூ பண்றதுக்காக வர்றவங்க, சிவிலியன் மாரி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. நார்மலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிவிலியன் மாரி வேடமிட்டு ஈரானுக்குள்ள ஊடுருவறதுக்காக எண்ணம் இருக்கக்கூடிய அளவுல திட்டமிட்டு, எதுக்காக ஒரு ரெஸ்க்யூ ஆப்பரேஷனுக்கு வரணும். இது ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் ஆப்பரேஷன் அப்படிங்கிறது போல ஈரானுக்குள்ள இருந்து சொல்றாங்க. அதாவது இப்ப வரைக்கும் அந்த 100 கமாண்டோஸ்ல பெருமளவுல இருக்க கமாண்டோஸ மீட்டெடுத்திருக்க முடியாம அமெரிக்கா இந்த ஆப்பரேஷனை கைவிட்டுட்டு போயிருக்கலாம். இப்ப அங்க தரையிறங்கக்கூடிய கமாண்டோஸ் அவங்களோட வேலையே ஈரானுக்குள்ள ஒண்ணு உள்ள போய் இன்ஃபில்ட்ரேட் ஆகி சிவிலியனா வந்து பாத்தீங்கன்னா இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னா அவங்க எல்லாம் ஒரு வேளை சிக்கலாச்சு அப்படின்னா பர்சனல் ஐடி இந்த மாதிரி ஃபேக்கான ஐடி இருக்கு இல்லையா? ஈரானுக்குள்ள ஃபேக்கான ஐடி, காசு இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா இது ஒரு ரெஸ்கியூ மிஷன் மாதிரி தெரியல, ஒரு ரெய்டு ஆபரேஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்னு ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் எடுக்கிறதுக்காக ஒரு ரெய்டு ஆபரேஷனுக்கு வந்திருக்கலாம். இல்ல அமெரிக்காவோட கமாண்டோஸை இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்காக இது போல தரையிறக்கி விட்டுருக்கலாம் அமெரிக்கா. அதையும் மீறி, ஏன்னா 2 விமானங்கள் காலியாயிருக்கு. இல்ல அப்படின்னா அங்க ஈரானுக்குள்ள ஒரு பெரும்போர் வரப்போகுது. அங்க உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ஆபரேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற சில நபர்களோட கருத்துக்கள். ஒரு F-15 பைலட்டை சூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்றதுக்கான ஆபரேஷனா இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபெயிலியரான ஆபரேஷனா இருக்கும். ஏன்னா மீட் எடுக்க முடியாம போயிருக்கலாம். அவங்க யோசிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருந்திருக்கலாம். அந்த ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அதனாலதான் பெருசா எதுவும் பீத்தாம வெறும் F-15 பைலட்டை மட்டும் மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரு, என்ன, ஏது, அட்ரஸ் என்ன, டீட்டெயில் என்ன எதையுமே சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நபருக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் செய்யறதுக்கான தேவைகள் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் ஆபரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபெயில்டு ரைடா இருக்கலாம். ஏன்னா உள்ள வந்து அங்க யுரேனியமோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு வந்திருக்கலாம். எதுவுமே இல்லாம பெருமளவுல சேதங்களை சந்திச்சு ஏமாந்துருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள். ஸோ இந்த மேப் பார்க்கும்போதே தெரியும் F-15 எங்க கிராஷ் ஆயிருக்கு, எந்த இடத்துல லேண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அதை சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், அங்க தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்ஸா இருக்குது. இதோட லொகேஷன்லாம் பார்க்கும்போது இஸ்பஹான் ப்ராவின்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அதுவும் ஐசோலேட்டடான பகுதிகளை வந்து பண்ண குறி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது சந்தேகங்களுக்கு உட்பட்ட விஷயங்களா மாறுது. ஸோ வரக்கூடிய நாள்கள்ல தான் தெரியும் இந்த ஆபரேஷன் எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கா அமெரிக்காக்கு, இல்ல கை விட்டிருக்கா, அதாவது காலவாரி விட்டிருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடும். இது ஒரு சைடு இருந்தாலும் ஈரானோட ட்ரோன் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குவைத்துல பெருமளவுல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல் சலீம் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான தாக்குதல். இதனால 15 அமெரிக்க பர்சனல்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மேற்கு மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. ஹெவியான அட்டாக் ஈரான் தரப்பு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆபரேஷன்ஸை பத்தி பேசினாங்க, அதுக்கான விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுல ட்ரம்ப் அவர்களோட ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற அவரே சொல்றாரு. அது இது ஒரு கிரிட்டிக்கலான பீரியட். நம்ம நாளைக்கு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஈஸ்டர்ன் டைம் வரைக்கும். அதாவது டியூஸ்டே 8 மணி சொன்னா இல்லையா ஈஸ்டர்ன் டைம். ஸோ அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க.
ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, எல்லாத்தையும் அழிப்போம். பிரிட்ஜ் அழிப்போம், பவர் பிளான்ட் அழிப்போம், அவங்கள கற்காலத்துக்கே கொண்டு போவோம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து. இதுல ரிப்போர்ட்டர்ஸும் கேட்குறாங்க. ஏங்க நீங்களே சொல்றீங்க, ஈரானியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அட்டாக்க ஸ்டாப் பண்ணா அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கேட்கும்போது, ஏன்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்க விடுதலைக்காக ரொம்ப ஏங்குறாங்க. இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணாலும் பெக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எங்க மேல வந்து குண்டு போடுங்க. எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல குண்டு போடுங்க. அப்படிங்கலாம் அங்க இருக்கக்கூடிய ஈரானோட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள கெஞ்சுவாங்களாம். ஸோ அதனால குண்ட போடுறாங்களாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, மோசமானது. அத கழிக்கிறதுக்காக, கவிழ்க்கிறதுக்காக குண்டுகள் போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் இது போல சொல்லிட்டு இருக்காரு. யார் பேச்சு கேட்டு, அதாவது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேட்டு இத கணிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நட்பு நாடுகள் மேல பெருமளவுல ஆத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான குமுறல்களையும் கொட்டியிருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் இந்த சவுத் கொரியாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ட்ரூப்ஸ் அனுப்பவே இல்லைங்க. ஆனா நம்ம அவங்களுக்காக சண்டை பிடிக்க ரெடியா இருக்கோம். சவுத் கொரியா உதவல, ஆஸ்திரேலியா உதவல, ஜப்பான் உதவல. ஆனா நம்ம 50,000 வீரர்கள் ஜப்பான்ல வச்சிருக்கோம். 45,000 வீரர்கள் சவுத் கொரியால வச்சிருக்கோம். எதுக்காக? கிம் ஜாங் உன் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஆனா அவங்க படை வீரர்களை அனுப்பிச்சாங்களா? அனுப்பல. தன்னால யூரோப்பியன் நாடுகள் கிட்ட கேட்டு சண்டைய முடிச்சிட்டு இருந்தார். இப்போ ஆசிய நாடுகள் பக்கம் திருப்பிட்டார். ஆளுங்களை அனுப்புங்க, ஆயுதங்கள் கொடுங்க, வாங்க போர்க்கப்பல் விடுங்க அப்படிங்கிறது போல இப்ப சவுத் கொரியா, ஜப்பான் இந்த சைட்ல திரும்பிட்டார். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் அதிருப்தியில இருக்காரு. இந்த ஆபரேஷன் மிக பெரும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இது எல்லாமே அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அவங்க என்ன ஆபரேஷன் வேணா செஞ்சிருக்கலாம். பட் அது பெருமளவுல கை கொடுக்கல. அதனாலதான் இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்குன்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அமெரிக்கா என்ன மாதிரியான வியூகங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய இருக்காங்க அப்படிங்கிறது போல. இதுல இன்னொரு வேடிக்கையான செய்தி. அதுல நிறைய விஷயம் பேசினாரு. ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப ரொம்ப வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வெனிசுவேலால போல் பண்ணாலும், எலெக்ஷன் வச்சாலும், அங்க இருக்க நபர்களை விட எனக்கு தான் அதிகமான ஓட்டு ஜாஸ்தி. இப்ப இங்க முடிஞ்சனா நான் வெனிசுவேலாக்கு போய் ஸ்பானிஷ குயிக்கா கத்துக்கிட்டு அங்க அதிபர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்க நாட்டோட அதிபரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வெனிசுவேலாக்கு போய் அதிபர் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாராம். அளவுக்கு மோசமா அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அமெரிக்காவோட அந்த மதிப்பையே கொஞ்சம் இறக்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது போல. ஏன்னா ஒரு அமெரிக்கன் அமெரிக்கால பிறந்து ஒரு நாட்டோட அதிபர் ஆயிருக்காரு அப்படிங்கும்போது அந்த அதிபர் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெனிசுவேலா வேற நாட்டுக்கு போய் அதிபர் ஆவேன் அப்படிங்கிற சொல்றாருன்னா, இங்க நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுது. அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள்னால பல்வேறு விஷயங்கள் நடந்துரும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல ட்ரம்ப் அவர்கள் ஓட பாக்குறாரா தப்பிச்சு அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் செய்ய முடியல, நான் வெனிசுலாக்கு தப்பிச்சு போயிருவேன் அப்படிங்கறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஈரான் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி போக்மெசன் இஸ்மாயில் பெகேரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நெகோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்படிபிளான வேவே இல்லைங்க. ஏன்னா அவங்க அல்டிமம்ஸ் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட குற்றங்கள் செய்யறாங்க, வார் கிரைம் செய்யறாங்க, போர்க்குற்றங்கள் செய்யறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நெகோசியேட் பண்றது? இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஈரானோட தேசமான நாங்க, எங்களுக்கு ரொம்ப கசப்பான அனுபவம் இந்த நெகோசியேஷன் அமெரிக்கா கூட பண்றதுனால இருக்கு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. என்ன இதுல இருக்கு அவங்க கிட்ட, சும்மா இக்னோர் பண்றதுதான் ரொம்ப ஈஸியா தெரியுது அவங்க கிட்ட பேசுறதை விட அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு கிளியரா சொல்றாங்க. ஸோ அந்த 48 மணி நேரம் கெடு. இப்ப அடுத்தது இந்த டியூஸ்டேக்கு இப்பவே நோ சொல்லிட்டாங்க ஈரான். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான குற்றங்களும் போர் குற்றங்களும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடோட போய் உட்கார்ந்து பேசுறதை விட நம்ம நாட்டை பாதுகாக்கிறதே சால சிறந்தது அப்படிங்கிற அவர் தரப்பின் செய்திகள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காங்க. ஆனா அமெரிக்கா ரெடியா இருக்கிறாங்களான்னா இல்ல. ஏன்னா அவங்களோட டாப் நாட்சான விமானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா F-35 அப்படிங்கிறது
எக்ஸ்ட்ராடினரி வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இப்ப அந்த வெப்பன்ஸ் அதிகப்படியா தாக்குதலுக்கு உட்படுது. இப்போ அந்த ஈராக், சவுதி இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா F-35 எமர்ஜென்சி லேண்டிங் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அது ஸ்குவார்க்கிங் 7700 அப்படிங்குள்ள மார்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த விமானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, எமர்ஜென்சி அலர்ட். மேடே மேடே தலையிறங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல விமானங்கள் எந்த நியர்பை பகுதியில வேணாலும் சேஃப்டி ஆகிறதுக்காக தரையிறங்குவாங்க. ஸோ அது போல ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஸ்குவார்க்கிங் 7700 அப்படிங்கிற சமிக்கைகளை எழுப்புவாங்க விமானங்கள். எமர்ஜென்சியா நான் தரையிறங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஈராக்ல பறந்துட்டு இருக்கும்போது F-35 விமானம் இது போல ஒரு அலர்ட் எடுக்குது, எமர்ஜென்சி அலர்ட் அடிக்குதுன்னா தாக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள். அதிகப்படியான விமானங்கள் அமெரிக்காக்கு இழப்புகள் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட், இப்ப நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு வரக்கூடிய நாட்கள்ல அமெரிக்கா கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள அனுப்ப போறாங்களா, இல்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை வெளியே எடுக்க போறாங்களா, இந்த போர் முடிவுக்கு வருமா, இல்ல பெருமளவுல வெடிக்குமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த போய் உங்க சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப். பாய்.